குட் மார்னிங் நட்புலாரி. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே மேம். இருங்க சார். நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே சார். இல்ல இப்ப கேக்குதுங்களா? நான் பேசவே இல்லை, யாருமே பேசல, அமைதியா இருக்கு. நீங்க ஓகே சொல்ல, அதனால யாரும் பேசல. மேடம் ஆஃப் பண்ணி பாக்குறேன். சரி, நீங்க பண்ணுங்க, நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். நீங்க பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஓகே சார். குட் மார்னிங் நட்புலாரி. அனைவருக்கும் இனிய நட்புலாரி வணக்கம். இன்றைய 1166வது நாள் நட்புலரி நிகழ்வில் மார்ச் 2026 மாதத்தின் சிந்தனை தலைப்பான சா நெடில் நீ குரில் தமிழ் எழுத்து குறித்து உரையாற்ற வருகை தந்துள்ள ஒரு அரிய ஆளுமை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, கவிஞரின் உணர்வு, சாதனையாளரின் துணிச்சல், இந்த 3 ஆற்றல்களும் ஒரே மனிதரில் சங்கமித்திருக்கும் அதிசய ஆளுமை. தமிழின் நறுமணமும் தமிழ் அறிவின் ஆழமும் ஒன்றாக துடிக்கும் மதுரை மண்ணிலிருந்து மாணவ மணிகளுக்கு சிந்தனை விளக்கேற்ற வந்துள்ள ஒரு கல்வி பயணம். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணிதம் என்ற பெயருக்கே பயப்படும் மாணவர்களிடம் எண்ணிக்கைகள் சுவரல்ல, அது உயரத்திற்கு ஏறும் ஏணி என்று நம்பிக்கை விதைக்கும் ஒரு முதுகலை கணிதவியல் ஆசிரியை. கணிதம் அனைவருக்கும் எளிது என்ற இலக்கை வாக்கியமாக அல்ல, வாழ்க்கையாக மாற்றியவர். இலவச இணைய வகுப்புகள், வேத கணிதம், அபாகஸ், நினைவு திறன் பயிற்சி, JEE, வங்கி மற்றும் பல போட்டித் தேர்வுகளுக்கான கணித பயிற்சி மூலம் மாணவர்களின் திறனை உள்ளூர் அளவில் இருந்து உலக தரத்திற்கு உயர்த்தும் கல்வி சேவையாளர். வேத கணிதத்தில் 19.5 மணி நேரம் தொடர்ச்சியான பெருக்கல் செய்து உலக சாதனை. வேட்டியில் 1330 திருக்குறள்களை எழுதி மற்றொரு உலக சாதனை. இந்த சாதனைகள் ஒரு உண்மையை சொல்கின்றன. மனம் தயாராக இருந்தால் நேரம் ஒருபோதும் தடையல்ல. அவர் நமக்கு நினைவூட்டும் மற்றொரு பொன்மொழி, முடிவு எடுக்கிற அந்த நொடியே சாதனையின் முதல் அடி எடுத்து வைக்கும் தருணம். பட்டிமன்ற மேடைகளில் தெளிவான தீர்ப்பு, பேச்சில் தெளிந்த சிந்தனை, கவிதைகளில் கனிவான ஊக்கம், இவை அனைத்தும் சேர்த்து பன்முக திறன்களை ஒரு ஒளிகோபுரமாக கொண்டுள்ள இன்றைய ஆளுமை 2024 ஆண்டு தமிழக அரசின் சிறந்த ஆசிரியர் விருது, அவரது கல்வி சேவைக்கு அரசு அளித்த உயர்ந்த மரியாதை, 3 நூல்களின் ஆசிரியர், அதில் முளைக்க நினைக்கும் விதைகள் போன்ற படைப்புகள் மாணவர்களின் மனதில் தன்னம்பிக்கை, கனவு, முயற்சி எனும் விதைகளை விதைக்கும் எழுத்து பயிர்கள் என்று சொன்னால் மிகையல்ல. கணிதம் புனிதம் என்ற கல்வி சேவை என்ற தத்துவத்துடன் இந்திய மாணவர்கள் கல்வியில் உலகின் முதலிடத்தை பெற வேண்டும் என்ற மாபெரும் கனவோடு பயணிக்கும் இந்த ஆசிரியை உண்மையிலே ஒரு உயிருள்ள விளக்கு. அன்பார்ந்த நட்புலரி நண்பர்களே, இப்போதே செய், இதுவே வெற்றியின் ரகசியம் என்பதை நமக்கு சொல்ல வருகை தந்துள்ள KRP நித்யாதேவி அவர்களை அன்போடு வரவேற்று உங்களுடைய ஆரவாரமான கைத்தட்டலுடன் மேடை அவரிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? நல்லா கேக்குது, பேசலாம் மேம். கேக்குது மேடம். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் தெரியுது. அன்னை தமிழுக்கு முன் வணக்கம். அனைவருக்கும் நற்காலை பொழுது வணக்கம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இல்லக்கா.
ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுது, டார்க்கா இருக்கு, வெறும் கருப்பா இருக்கு. அவங்க நம்மள டெஸ்ட் பண்றாங்க சார் காலையிலேயே. இப்ப இப்ப தெரியல. அதை விட டார்க்கா இருக்குக்கா. அடுத்து இப்பவும் அக்கா இந்த வரேன். சார் நேர்ல வர்றாங்களா? ஏன் தெரியல. ஓகே இப்ப மேடம். தெரியுதா? தெரியுது. இப்ப தெரியுதா? தெரியுது. உங்க வாட்ஸ்அப் சாட் தான் தெரியுது. ஆமா, இந்த இப்ப நான் செய்யறது தெரியுதா சார்? தெரியுதா? மீண்டும் கருப்பக்கா. மீண்டும் கருப்பா இருக்கா? ஆமாக்கா. இப்ப பாருங்க. இப்பவும் கருப்பக்கா. ஆனா ஃபுல்லா வச்சுட்டேனே. சரி, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முடியுதான்னு பாருங்க. ஷேர் பண்ண முடியுதான்? சிவகனி மேம், மேடம் நீங்க அருணகிரி சாருக்கு அனுப்பிடுங்க அந்த லிங்க். ஷேர் பண்ணுங்க. இது வாட்ஸ்அப் தெரியுதானா? சம் அப் பண்றேன். வாட்ஸ்அப் நீங்க பண்ணுங்க. தெரியுது. சம் அப் பண்றேன். வேற யாராவது பண்ணுங்க. ஓ சமப் யாராவது பண்ணுவீங்க சார்? நான் அனுப்புறேன் சார். ரமேஷ் சாருக்கு அனுப்பிடுங்க. மேடம் மேடம் இருக்கா? நான் வந்து பஸ் டிராவல் நானு. ஓகே ஓகே. கோச்சுக்காது. என்ன செய்ய? யாருக்கு அனுப்ப? இப்ப தெரியுற மாதிரி இருக்காக்கா. ஓகே மேடம், கிளியரா இருக்கு. இப்ப தெரியுதே. நித்யா மேம் தெரியுது இப்போ. ம் நான் பண்ணிருக்கேன். ஓ, சாப்பாட்டு நினைவு. அதானப்பா. அதானப்பா. ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ நான் சார். பண்ணிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. சம் அப் வேற யாராவது பண்ணுங்க. வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசுறேன். கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது மேம். கேக்குது. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த மாத தலைப்பு சா நீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா, சாந்தின்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. ஒரு நிமிஷம். அப்ப அடுத்து வந்து என்னோட பேர்ல இருக்கக்கூடிய நீ ஞாபகம் வந்துச்சு. ஜன்னலை பெரும்பாலும் நான் சாளரம் தான் சொல்லுவேன். அடுத்து வந்து நிலா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பேரை கூட நான் நிலான்னு சில நேரம் எழுதி வச்சிருப்பேன். ரொம்ப பிடிக்கும். பொதுவா பார்த்தா அம்மா வந்து மேக்சிமம் வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சாப்பாடை தான் பெருசாவே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு சாப்பாட்டு நினைவு தான் வந்துச்சு. அந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம், அது மட்டும் கஷ்டப்பட்டுச்சுன்னா எல்லாரும் குதிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஞாபகம்ச்சு. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஃபுல்லா வந்து எதுக்கெடுத்தாலும் ப்ரூஃப் கேட்குறாங்க. அது ஞாபகம் வந்துச்சு. அப்ப ப்ரூஃபுக்கு கொண்டு போறதுக்குன்னு பார்த்தா சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சாதான் ப்ரூஃப் ஓகேன்றாங்க.
இந்ததான் அதனால நான் சான்று நிரூபணம் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சாப்பாட்டை பத்தி சொல்லிடலான்னு. இந்த சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் சரியா, நம்ம உடம்ப கரெக்டா பார்த்துட்டு இருக்கோமா, அது கொஞ்சம் சில விஷயங்களை வந்து நம்ம டேபிள் போட்டு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னோட ஜீவிதத்தோட கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் புக்ல நம்ம படிப்போம். 4வது பயிற்சியா நம்ம அதை செஞ்சு வருவோம். அதை நம்ம கரெக்டா பண்றோமா, பண்ணணும். அப்ப நம்ம கவனி அரிசி, களி, சோத்துக்கத்தாழையில கூட புளிக்குழம்பு வச்சுட்டு சோத்துக்கத்தலை நல்லா 14-15 தடவை கழுவிட்டு அதுல போட்டோம்னா, மஞ்சுளா மேம் டாக்டர் வந்திருக்காங்க. உங்களுடைய போனும் எனக்கு பாட்டு பாடுது. பெரண்ட துவையல், அஞ்சரை பெட்டி, கருவேப்பில்லை, பச்சையா இருக்கிறது, அதாவது கலரா இருக்கோ ஒயிட்டை தவிர கலரா இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அடுத்து வந்து சாம்பார் வந்து எதுவும் கொடுத்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சாம்பார் நித்தம் அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. குறிப்பா வந்து சாப்பாட்டை மட்டும் நான் பத்தி பேசிட்டு போகணும்னு வரல. அடுத்த ஸ்லைடு தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நண்பர் வந்து சாக்ரட்டிஸ் நினைவுகள் சொன்னாரு. எனக்கு வந்து சாண்டில்யன், அவர் சாணக்கியரை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக அடுத்த ஸ்லைடு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லையா? இதுதான். ப்ராப்ளம், நமக்கு ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா நாம ரொம்ப நாள் இருக்கலாமா. அதனால டியர் சார், மேடம் அப்படின்ற அந்த கோட்ஸ்ல நான் சொல்லலான்னு இருக்கேன். டியர் அப்படின்றதுக்கு டிராயிங்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு படமாவது வரைங்கங்க, ஒரு சின்ன படமாவது வரைங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், நீங்க என்ன மாதிரியும் சரி விளையாடலாம். வீட்டுக்குள்ள விளையாடலாம், வெளியில விளையாடலாம். மாமா மச்சான் கொழுந்தையாலாம் விளையாண்டெல்லாம் காலெல்லாம் இருக்கு. கண்ணாமூச்சி வச்சு அப்படி ஓடி பிடிச்சு அப்படிலாம் ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு விளையாட்டாவது சீண்டி பார்த்து விளையாண்டுட்டு போயிடுவாங்க. விளையாட்டுக்கு சொன்னேன் இதை. ஓகே, ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்டோர் ஆர் அவுட்டோர். என்ன மறுபடியும் பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. அடுத்து வந்து எனக்கு இந்த ஜன்னல் பத்தி நான் சொன்னேன்ல, ஜன்னல்ல சாளர நினைவுகள். என் ஜன்ன நிலவுக்கு என்ன ஆச்சு, கண்ணீர் பட்டு ரொம்ப நாளாச்சு. இப்ப கூட நான் உட்காந்துருக்கப்ப அரை நிலா தெரியுது வானத்துல. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து நிச்சயமா கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு கணக்கே வராது, சுட்டு போட்டா வராது. இப்ப நான் கணக்கு டீச்சர்னால நான் அந்த பாடத்தை சொல்லலை. நானு உங்களுக்கு பிரெயின் நர்வ்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடலாம். அருணகிரி சார், உங்க மைக் தான் ஆன்ல இருந்தாதான் ரெக்கார்ட் ஆகுமா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நீங்க வார்த்தை விளையாட்டு விளையாடலாம், சுடுக்கு விளையாடலாம், இல்லைன்னா யார்ட்டையாவது மனக்கணக்கு போட்டு விளையாடலாம். அப்ப எல்லாம் அந்த 5ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன, இப்படிலாம் சின்ன சின்ன கணக்குகள், மனன கணக்கெல்லாம் போட்டோம். நான் இன்னைக்கு பாடமே வந்து எல்லாருக்கும் சொல்றதை காட்டிலும் சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் இந்த சாணி பாட்டே நான் பாட வந்திருக்கேன். அந்த சரிகமபதனி அப்படின்ற மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். மறுபடியும் ஒருக்கா அது நெடிலு, இது குறிலு, ரெண்டுமே குறிலு, அப்படி இப்படிலாம் நம்ம சொன்னாலும் சார் எனக்கு இது தெரியல. பிபிடி சார், பிபிடி தெரியல. கொஞ்சம் பெருசா தெரியுது. இப்ப சரியா இருக்கு. அந்த டிராயிங்ஸ்ல நம்ம வந்து புக்கு வாங்கி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த நெளிவு சுழிவு அவங்களோட பிரெயின்ல இருக்க அவங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு, அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கணும், அவங்களுடைய மனசு உடம்பு அவங்க சமூகத்துல பெரிய ஆளா வரணும் அப்படின்ற அந்த 3 ஹெல்த்தையுமே கரெக்ட் பண்ணுது அப்படின்றக்காக. தீசிஸ் எதையாவது வந்து வித்தியாசமா யோசிக்கிறது. அதெல்லாம் வந்து இப்ப நான் வித்தியாசமா யோசிச்சது ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் எல்லா பிரச்சனையும் வெல்கம் பண்றோம், ஆமாவா?
வெல்கம் அப்படின்ற மாதிரி நான் வெல் கோ அப்படின்னு ஒண்ணு போட்டு வச்சிருந்தேன். என்னடா வெல் கோ அப்படின்னா எதெல்லாம் நம்ம நல்லா ஏத்துக்கிட்டோமோ சில இதை போகிறதுக்கும் யோசிக்க கூடாது, வருத்தப்படக்கூடாது அப்படின்றக்காக. இது திருவிழாக்கு போனேன்னா, திருவிழாக்கு போகும்போது பர்ஸ் காணாம போயிடுச்சு. அந்த பர்ஸோட சேர்த்து என்னோட மாத்திரையும் போயிடுச்சு. நீ மாத்திரை போனதுன்னா மாத்திரை போயிருச்சுன்றக்காக கவலையா தான் இருந்துச்சு. காசு போன கவலையா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி போ போயிட்டு போட்டு அப்படியே அந்த நோயும் சேர்ந்து போட்டு அப்படின்ற மாதிரிதான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். கணக்கு இந்த கணக்கு அப்படின்றத இப்ப நான் உங்ககிட்டக்க பேசவே இல்லைங்க. ஆனா நான் ஒரு கணக்கு சும்மா போடுறேங்க. அந்த கணக்கை நீங்களும் செய்றீங்களாங்க? எனக்கு கணக்கு வராதுன்னு சொல்லக்கூடாதுங்க. ஓகேவாங்க? ஓகே. இப்ப நான் ஒரு கணக்கு போடுறேன். ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. சரி. நினைச்சுக்கிட்டீங்களா? அதே நம்பரை அங்க பக்கத்துல எவனாவது தூங்கிக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட கேட்டு வாங்குங்க. ஆனா அவனை எழுப்பி வாங்காதீங்க. வாங்கிக்கிட்டீங்களா? சரி. அது ரெண்டையும் கூட்டிக்கங்க. சரி. நான் ஒரு 10 தரேங்க. அதையும் கூட்டிக்கங்க. சரி. சமமா பிரிச்சுக்கங்க. குலசாமிக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. பாதி. நீங்க இப்ப 20 சமமா பிரிக்கும் போது 20 அப்படின்னு வந்துச்சுன்னா 20 வந்து குலசாமி கொடுத்துருங்க. இந்த மீதி இருக்குல்லங்க பாதி. கடை வாங்குனீங்கல்ல, கடை வேணாங்க, கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களாங்க? மிச்சம் 5ஆங்க. ஆமாங்க. மிச்சம் 5 தானுங்க வரும். தம்பிய தலையில கொட்டுப்பா சிவகண்ணி. 5 தாங்க. 5 5ஆ? தாங்க. 5 அவரக்கா பிஞ்சு. அக்கா, நான் கணக்குல புலி ஒன்னே ஒண்ணு சொல்லவாக்கா? 5ம் 7ம் கூட்டினா எவ்வளவுன்னு கேட்டீங்களாக்கா? 57 தானக்கா? அது மாதிரிதான் போட்டேன். அப்படிதான்ப்பா போடணும். நல்லபடியா போட்டு விடு. சரியா? அடுத்த ஸ்லைட போட்டாங்க பாப்போம். சாணக்கியரோட நியமங்கள். இந்த சாணக்கியர் நியமம்னு கூட நீன்னு வரும்போது வந்துச்சு. அது மட்டும் வரலங்க, எனக்கு சாலை நியமங்கள்னு வந்துச்சு. ஏன்னா நான் சடக்கிய நியமம் அப்படின்னு பாடம் வந்து ஓயாம பாக்குறது. ஹெல்மெட் போட்டு போகணும், நேரா உட்காரணும், கரெக்டா அந்த பாதசாரியா இருக்கு அந்த பாதசாரி ரோட்ல தான் நடக்கணும், சிவப்பை பார்க்கணும், சிவப்பு பார்க்கும்போது நடைபயணிகள் எல்லாம் நிக்கணும், காரெல்லாம் நிக்கணும். ஆனா வந்து பச்சை போடும்போது போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த சாணக்கியர் என்னதான் சொல்றாரு, நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்க செய்ய போயிடுறீங்க. உங்களை எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுத்துறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா நீங்க மட்டும் நல்லவங்களாவே இருக்கிறீங்க. நீங்களும் உதாசீனப்படுத்த கத்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன இது காலையில நல்ல சொல்லலாம் உதாசீனப்படுத்த சொல்றீங்க? ஆமா, உதாசீனப்படுத்தினாதாங்க நம்ம நல்லா இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம பேசவே கூடாதுங்க, அமைதியா இருக்கணும். அதை என்கிட்ட சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா அத அப்படின்னு கேக்குற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா சொல்லாத வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்து எதுக்கு எடுத்தாலும் செய்வேன்னு ஆன்னு போகக்கூடாது. முடியாதுன்னு சொல்லிவிடணும். ஓகேவா? ஆஸ்க் மேக் டாஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம விஷயங்களை நம்ம கத்துக்கணும். இந்த சாணக்கியருடைய நியமங்கள்ல இன்னும் கொஞ்சம் இது நான் சொல்லணும்னு இருக்கேன். அதனால இந்த ஸ்லைடு இருக்கட்டும் அப்படியே. கோல் இதுதான் என்னோட லட்சியம். என்ன அப்படின்னா ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தம்பி, நாவோட அதிகாரம்னு ஒண்ணு இருக்குப்பா. நீ பார்க்காத அதிகாரம். ஏன்னா திருக்குறள் புத்தகத்தை பக்கத்திலே வச்சு தூங்கிக்கிட்டு கிடக்குற. ஆமா தானடா? இங்க பாரு, நாவோட அதிகாரம் 7 அதிகாரங்கள் இருக்கான். 7 அதிகாரம் தானா, 7 ரூல் தானா. அதுல ஒரே ஒரு ரூலை சொல்லுப்பா. பேச்சை பத்தி ஒரு விஷயத்த சொல்லு. நான் பேசுறத என்ன செய்யறீங்க நீங்க எல்லாரும்? நாவடக்கம் தான்க்கா, பேசக்கூடாது. சூப்பர்ரா. நாவின் அதிகாரம் அதுதான். ஃபர்ஸ்ட் வாயை மூடுங்க, காதை திறங்க. அதான்டா ஃபர்ஸ்ட் டாபிக். ஆமா, வாயை மூடுங்க, காதை திறங்க. அதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து நீ பேசுறது தேன் வழுகிற மாதிரி பேசணும்டா. அவ்வளவு இனிமையா இருக்கணும். தனிமையிலே இனிமை காண முடியும். அதே மாதிரி இனிமை என்னும் ஆயுதத்தை நீ சுமந்து போகணும்டா. புரியுதா? அடுத்து இடமறிந்து பேசணும். முட்டா பையன் இடத்துல பேசவே கூடாது. இந்த மாதிரி அறிவாளி கூட்டத்துல அறிவா பேசணும். இல்லைன்னா கல்லறிப்பட்டு சாவுண்டா. அதை புரிஞ்சுக்க. 3வது இடமறிந்து பேசு. அது தெரியாம தான் சில பேர் லூஸ் ஸ்டாக் விட்டு ஹாஸ்டாக் வரைக்கும் போயிருது அவங்க மேட்ரு. இது தேவையாடா? அடுத்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். தம்பி, சுருக்கமா பேசணும். முகத்துல இல்ல, பேச்சுல. இது சுருக்கமா இருக்கணும். யாருக்கும் கிறக்கமாகிற மாதிரி பேசிடக்கூடாது. இந்த வளன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு நம்மனால போக முடியாதுடா. அடுத்து முக்கியமானது ரகசியம் காத்துக்கணும். ஆமா, ரகசியமா இருக்கணும். துக்க வீட்டுல போய் ஜோக் அடிக்கிறது,
பாசு கிட்ட போய் திமிரா பேசுறது, நண்பன்கிட்ட போய் பாஸ் மாதிரி பேசுறதெல்லாம் பண்ணக்கூடாதா. அப்படி வாய மூடு, ரகசியமா இரு. ஓகேவா? ரகசியமாய் ரகசியத்தை அமைதியா இருக்கணும். இப்ப பாரு தம்பியோட உடம்பு எப்படி ஆடுது, வலது கையில இருக்கிற மோதிர விரல் எப்படி தெரியுது. அப்படி உடல் மொழிய காட்டணும்டா. இந்த உடல் மொழி அவ்வளோ முக்கியம். ஓகேவா? குனிஞ்சு பேசுறியா, நெகத்தை கடிச்சுக்கிட்டு பேசுறியா, இல்ல திரு திருன்னு முழிக்கிறியா, இல்ல திருமதியா முழிக்கிறியான்னு உன் உடல் மொழியே தெரிஞ்சு போயிரும். என்ன, சில விஷயத்த தொண்டைக்குழி வரைக்கும் தான் வச்சுக்கணும். நிச்சயமா என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியில துப்பிடவே கூடாது. அதுவும் குறிப்பா வருங்கால திட்டம். இந்த வருங்கால திட்டத்தை செஞ்சாதான்டா சொல்லணும். இல்லைன்னா நம்ம திட்டம் யாருக்கா தெரிஞ்சு போயிடும். ஆமா. அடுத்து கேள்வியால மடக்கிறது. இந்த கேள்வி கேட்டு மடக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அன்னைக்கு சிவகனி மேம் நிறைய கேள்விகள் கேட்டு கேட்டு உங்களை எல்லாத்தையும் சிறப்பா செய்ய சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒரு கேள்வி பிறந்தது அப்படின்னு சொல்லி கேள்விதான் நமக்கு சிறப்பா இருக்கணும். அதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூலு வாய மூடுங்க, காதை தரங்க. 2 இனிமை என்னும் ஆயுதம். 3 இடமறிந்து பேசு. 4 சுருக்கமாக பேசு. 5 ரகசியம் காத்து பேசு. 6 உடல் மொழி. 7 கேள்வியால மடக்கு. இந்த வார்த்தை தான் வாழ்க்கை அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா நீ வழுக்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் சாணக்கியருடைய விஷயம். அடுத்து அந்த சார் முத நாள் எல்லாத்துக்கும் சாவு நிச்சயம், சாதனை நிச்சயம், சாதனையாளர்கள் நிரல், இந்த வார்த்தைகள்லாம் நினைவு வந்துச்சு. சாந்தி நிலவட்டம் இப்படி நம்ம பேசிக்கிட்டு கிடந்தோம். ஆனா சார் சார் நில்லுங்க சார், நில்லுங்க. இதுதான் எனக்கு ரொம்பவே சீக்கிரமா வந்த வார்த்தை. சார் நில்லுங்க, சார் நீ, சார் சார் நில்லுங்க சார் அப்படின்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அந்த மார்ச் 1 வந்த நினைவுகளை நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிபி ஏறணும். அடப்பாவி, காலங்கத்தால பிபி ஏறணும்ன்றாலே. பிபினா பி பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஹெச்பி ஏறணும். ஹெச்பினா கையில இருக்கிற பேலன்ஸ் நிறைய இருக்கணும். அப்பதான் கை ஒன்றி போகலாம் நம்ம. அடுத்து பிபி, இதுக்கு எல்லாருக்கும் பிபி ஒதிக்கங்க. அடுத்து டிபி, டைமை ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணிக்கங்க. கேஷ், கேஷ்ன்றது அக்கௌண்ட்ல இருக்கிற பணம், கையில இருக்கிற ஹேண்ட் மணி மாதிரி பாக்கெட் மணி மாதிரி கிடையாது. அதனால நீங்க நல்ல பேங்கா பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸை நல்லா பேலன்ஸா வச்சுக்கோங்க. அடுத்து எம்பி, எம்பி மைண்ட் பேலன்ஸ். நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், உடம்பு ஆடணும், மனசு அமைதியா இருக்கணும். ஆனா நமக்கு மனசு அலையுது, உடம்பு ஒரு இடத்துல உட்காந்து கிடக்குது. இது தப்பு தானே? அதனால நீங்க நிறைய வாக் பண்ணுங்க, யார்கிட்டே நிறைய டாக் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து இஎன்டி. இஎன்டியா டாக்டர் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல, எவர் நெவர் தாட்ஸ். சில நேரம் எப்பயுமே நினைவு வச்சுக்க வேண்டியதை நினைவு வச்சுக்கோங்க, எப்பயுமே நினைவு வச்சுக்க வேண்டியதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றேன். எம்டி மேக் ஃபுல். இந்த எம்டி மேக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம கிட்ட பணம், நேரம் அண்டு எனர்ஜி, இது 3மே எப்பயுமே இருக்கும். ஆனா சின்ன வயசுல மணி இருக்காது, நடுகாலகட்டங்கள்ல டைம் இருக்காது, கடைசி காலகட்டத்துல இருக்காது, எனர்ஜி இருக்காது. இது 2ம் இருக்கும், இது 2 இருக்காது. ஆனா நம்ம கிட்ட பணமும் அதுக்கப்புறம் எனர்ஜியும் இருக்கிறப்ப டைம் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு திரியிறோம். தயவு செய்து அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். டைமை எடுங்க. நேத்தெல்லாம் நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். அந்த பாப்பாங்களுக்காக, அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம். நீங்க உட்காந்து எங்கெங்க நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? யோசிக்கவே மாட்டீங்களே. சார் கொஞ்சம் நில்லுங்க சார் அப்படின்னு நாங்க சொல்லி கூப்பிடுறோம். என்ன சார் மட்டும்தான் சொல்லுவீங்களா, மேம் சொல்ல மாட்டீங்களா? சாருக்குள்ள மேமும் அடக்கம் அப்படின்னு. ஃபீமேலுக்குள்ள தானே மேல் அடக்கம், மேலுக்குள்ள எப்படி ஃபீமேல் அடக்கம்? அப்படிதானே வச்சிருக்கீங்க. அதனால அப்படியே சொல்லிக்கிறோம், சாருக்குள்ள நாங்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாமா? இது தியரி பார்ட். இந்த தியரி பார்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. சார் நில்லுங்க. ஓகேவா? அனலைசிஸ். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன். அந்த கந்தன் தாங்க நம்மளுடைய சிந்தனை. நம்ம வாழ்க்கையில
எங்க போறோம், எப்படி போறோம், எவ்வளவு உச்சத்துக்கு போறோன்றதாங்க நான் சொல்ல வர்றது. நீங்க கற்பனைய சரியா செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற நீங்க லட்சியம்னு வச்சிருக்க அந்த பொருள் நல்லாவே விற்பனையாகுங்க. இது எங்க படிச்சேன்னா நெப்போலியன் ஹில் எழுதின லா ஆஃப் சக்சஸ் அப்படின்ற புத்தகத்துல தாங்க நான் படிச்சேன். இந்த புத்தகத்துல எல்லாமே கற்பனை தாங்க. இந்த பாபி டால் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கூட அந்த புத்தகத்துல நல்ல கதைகள்லாம் இருந்தது. நிறைய கதைகள்ங்க. கதை கதையா காரணமா காரணத்துல உரணமா அப்படின்னு சொல்ற மாதிரி தோரணமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி பனைய வச்சவன் பார்த்துட்டு சாவான். அந்த பனை கற்பனையா இருந்தா உங்க வாழ்க்கை நல்ல பொருள் விற்பனை ஆகும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். தென்னைய வச்சவன் தின்னுட்டு சாவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, நீங்க பணைய வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க வாழ்க்கைய பணைய வைக்கிறதுக்கு கற்பனைய நிச்சயமா வைங்க. புரிஞ்சுச்சா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாய் கிழவி படம் பாத்தீங்களாங்க? நானும் போய் பார்த்தேன். ஆனா காமன் நேரம் தான் அதிகமா நடிச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா எவ்வளோ விஷயம், எவ்வளோ நகைகளை சேர்த்து கடைசியா பொம்பளை பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு சொல்லுவாங்கங்க. நீங்க உழைச்சுக்கணும், பொம்பளை கையில தான் சிக்கனா இருக்கு, அது தேவை இக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த சாளர நினைவு ஜன்னல் நிலவு ரொம்ப பிடிக்கும். இந்த சாளர நினைவு நான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா பஸ்ல அந்த ஜன்னல் பக்கம் தான் கண்ணு ஆசைப்படுவேன். ஏன்னா நேர நான் உட்காந்து டிராவல் பண்ணதே இல்லைங்க. அந்த சைடு ரோஸ் வச்சுக்கிட்டு அப்படி சைடுல அப்படி பார்த்துக்கிட்டே ஏ மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மருமேனே அத்தைய கேட்டேன்னு சொல்லு, மாமா கேட்டேன்னு சொல்லு, ஆடா கொடுமை பத்தியா குழம்பிட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஜன்னல் ஜோக் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த ஜன்னல் வழியா அப்படியே அந்த இயற்கையை பாக்குறது, சில விஷயங்களை பாக்குறது, அதுவும் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பஸ் ஸ்டாப்காக எவ்வளோ விஷயங்களுக்காக எத்தனை விஷயங்களை தாங்கி போயிட்டு இருக்காங்கன்னு அந்த ஜன்னல்ல. இல்ல நம்ம ட்ரெயின்ல போறப்ப ஜன்னல்ல, இல்ல நம்ம வீட்டு அடுப்படியில இருந்து அடுத்த வீட்டு ரோட்டை பார்த்து என்ன செய்றாங்க அப்படி ஜன்னல்ல. இப்படி ஜன்னல் வழியா என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்க்க. எங்க வீட்ல நான் புகுந்த வீட்ல ஜன்னல் வச்சு வீடு கட்டலங்க. ஏன்னு கேட்டா, ஒரு ஜன்னலை திறந்தா அடுத்த வீட்டு பாத்ரூம், ஒரு ஜன்னலை திறந்தா அடுத்த வீட்டு பெட்ரூம், ஒரு ஜன்னலை திறந்தா அடுத்த வீட்டு அடுப்படி, இப்படி தெரியும்னு சொல்லி சன்னலே இல்லாத வீடுங்க. எப்படி இருக்கும், மின்னலே இல்லாத மழை மாதிரி, நல்லாவே இல்லை, சத்தமே இல்லாம சுத்தமா ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை. இன்னும் காட்டுங்க அந்த ஸ்லைட, கன்க்ளூஷனுக்கு வரல. முதல் ஸ்லைடு. அப்ப அந்த ஜன்னல் நிலை இன்னும் இல்ல, இது அடுத்து கற்பனைக்கு அப்புறம் அனலைஸ். இதுதான் இத நீங்க இதுல ஒரு ஜோக் இருந்துச்சுங்க என் வாழ்க்கையில. இந்த சாணிய பார்த்தோன்னா எல்லாருக்கும் நீ என்ன வைக்கலாம், நீ என்ன பேசலாம், இப்படி தோணிக்குச்சு. நான் 27ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ தான் நான் பேரு கொடுத்தேன். ஆனா நான் பேச வந்தது 12ஆம் தேதியே வந்துட்டேன். பாத்தீங்களா, வேகமா யோசிச்சு. சாணிய பத்தி கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, ரஜினி நடிச்சாரே அந்த சாணி படம் தானே அப்படின்ட்டாருங்க. எனக்கு நான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கோவம். சாணிய ஜானியோட பிடிச்சிருக்காங்க. காற்றே எந்தன் கீதம், அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்து, தம்பி நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல என்கிட்ட சாக்லேட் நித்யான்னு. ஆமா, நான் சாக்லேட் நித்யா. ஆனா எந்த இனிப்பும் நிறைய கெமிக்கல் போட்டு செய்வாங்கல்ல, அந்த சாக்லேட் கிடையவே கிடையாது. நான் கொலகாரி தான். எல்லாம் கொலை கொப்பு எதெல்லாம் கிடைக்குதோ அதுலதான் ஏதாவது செஞ்சுட்டு போவேன். அப்படிப்பட்ட ஒரு நித்யா தான். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய சாதனையாளர், இவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க அதை செஞ்சுட்டாங்க, இந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு, இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சாதனையாளர் நிரல்னு சில விஷயங்களை நம்ம தரவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம பேர் வரும்ல, அன்னைக்கு தாங்க நம்ம இந்த சாணியோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுச்சாங்க? இதுதான் இந்த டிஸ்கஷன். அடுத்து கன்க்ளூஷன். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம், கவனிங்களேன். இங்க பாருங்கங்க, நம்ம யாருக்கிட்டையாவது ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் கட்டளையிட விரும்புபவன் முதலில் அவன் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
பணிவு முக்கியம் தானங்க, சில விஷயத்துல துணிவு முக்கியம். தம்பி, இந்த கோட்ஸை யாரா சொன்னது? நீ தான்க்கா சொன்ன அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கவேன். யார்ப்பா சொன்னது? நம்ம அம்மா ஐயா 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க அக்கா. அப்படியாடா? அந்த பாரு ஆன்னு போட்டிருக்கேன் பாரு, அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காருடா. புரிஞ்சுச்சா? அவர்தான்க்கா நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் முதல்ல போன பிறவில. அப்படியா? சரி சரி. அதிகம் பேசாதவன் உலகத்தை விரும்புவோம்டா. அதிகம் பேசலைன்னா உலகம் விரும்பும். அளந்து பேசுனேன்னு வச்சுக்கவேன் உன்னைய மதிக்கும். நீ பொளந்து பேசுனேன்னா மிதிக்கும். ஓகேவா? அதிகம் செயல்படுவோன்னு தான் கை கூப்பி வணங்கும். இதை யாரா சொன்னா? கண்ணுன்னு போட்டிருக்கேன். யாரு? கண்ணன் கன்ஃபியூசியஸ் தான். கன்ஃபியூஸ் ஆச்சா? இப்படித்தான் இவங்க கோட்ஸை எடுத்துட்டு இந்த நோட்ஸை முடிக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? ஆனாலும் முடிக்க மாட்டேன்டா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு வேணும். ஆமா, தேங்க்யூ. யாருக்கு? நித்யா தேவிக்குதான். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகேவா? இன்னும் நான் கொஞ்சம் இது சொல்லணும் உங்களுக்கு. நீங்க ஸ்லைட க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்ப நான் காட்டுறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. உங்ககிட்ட கேள்விகள் கேட்க போறேன். சரியா? கேக்குதா? தெரியுதா? தெரியுதாடா? பாரா, கேள்வி தெரியுதா? எல்லாம் தெரியுது. எல்லா வார்த்தையிலையும் கடைசி 3 எழுத்துக்கள் ஒன்னா இருக்கு. அதுதான் இது. இது கண்ணுக்கு நகைன்னு சொல்றாங்க. அப்ப கண்ணுக்கு நகைய போட முடியுமாங்க? கண்ணோட்டம் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேவா? நீங்க தான் வாசிக்கணும். நீங்க வாசிக்கிறீங்களா? பெருசா ஆக்கினா தெரியுமா? பின்னூட்டம். நீ இப்ப நான் பேசுனத தூக்கம் இல்லாம கேட்டிருந்தேன்னா நீ ஊக்க உரை கொடுப்ப. ஓகேவா? அடுத்து முருகனுக்கு பிடித்த நடனம் கரகாட்டம். ஆடுவோமா? அடுத்து கையில் வண்ணத் துணிகளை வைத்துக் கொண்டு ஆடுவர். யாரா? ஒயிலாட்டம், மயிலாட்டம். ஆனா இந்த ஆட்டம் ஒயிலாட்டம்க்கா. உங்க ஆட்டம் பெரிய ஆட்டமாடா இருக்கு. ஓகே, ஒயிலாட்டமே வச்சுக்கோ. வீண் பெருமை அடித்துக் கொள்ளுவது. அடித்துக் கொள்ளுவது. ஓ இல்ல இந்த கொள்ளுவது வேற. இது வீண் பெருமை தப்பா தம்பட்ட அடிக்கிறடா. எனக்கு பார்த்து என்ன நீ பேசிக்கிருந்தே அவங்கிட்ட உன்னோட பஞ்சாங்கத்தை. ஆன்சரோடவே இருக்கேம்மா, எனக்கு தெரியாது எப்படின்னு தெரியல. அரிசி ஆன்சரோட தான் போட்டிருக்கேன். இல்ல, காலையில பாவத்தை கஷ்டப்பட்டு நீ சொல்றத கேக்குறதே எங்களுக்கு பெருசு. இதுல நான் வாசிச்சு யோசிச்சு ஆன்சர் சொல்லணுமான்னு யோசிக்கிறதுனாலதான் கேட்கல. கவலைப்படாதீங்க. படபடப்பாயிருச்சு, பதட்டம். எழுத்தில் கதையில் இது இருக்க வேண்டும், உயிரோட்டம். வேதங்களுக்கு முன்பு இந்த முதல் 3 எழுத்துக்கள் சேர்ந்து வரும் ஒரு வகை நடனம், சதுராட்டம். ஆடம்பரம், தேவையற்ற பகட்டு, இது ஆர்ப்பாட்டம். பொய்யோடு சேர்ந்து இதை சொல்வர், இது பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஆறில் வருவது இருந்ததுக்கா. ஆறில் வருவது அது வந்து 6வது எழுத்தில் கதையில் இது இருக்க வேண்டும். அதுதான் உயிரோட்டம். புரிஞ்சுச்சா? ஏழை காண்போம், படபடப்பு, பதட்டம். பதட்டம் வேண்டாம். 8 வேதங்களுக்கு முன்பு இந்த முதல் 3 எழுத்துக்கள் சேர்ந்து வரும் ஒரு வகை நடனம். அப்புறம் இத நீங்க பார்க்கணும். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் புரியாது, துன்பத்தில் உன் மனம் சிக்கி கொண்ட பின் தான் நன்கு புரியும். இந்த விளையாட்டு எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. நான் அந்த விளையாட்டை உங்களுக்கு பகிர்றேன். ஓகேவா? இந்த விளையாட்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். அங்க ஒரு டாஸ்க் கொடுக்கும், அத நீங்க எல்லாம் செய்யணும் அப்படின்றக்காக. சார் நில்லுங்க கவனிங்க அப்படின்றக்காக. அடுத்து எனக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இலையெல்லாம் சேர்ந்து பேசுசான்,
வாழை இலை சொல்லுச்சான், நான் தான் எல்லாரையும் காட்டிலும் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுச்சான். எந்த வீடு எங்க ஒரு விசேஷம், எல்லா விசேஷமும் ருசியா பதார்த்தங்களை முதல்ல எனக்கு தான் போடுவாங்க. என்னோட முன்னாடி என்னைய தான் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்பதான் வாழை இலையோட பக்கத்துல வெத்தலை வந்து குபீர்னு சிரிச்சுச்சான். அடாடா பைத்தியமே, நீ என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலை சொல்லிச்சான். குப்பை தொட்டில நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு உன்னைய வீசி போட்டுருவாங்கன்னு கிண்டல் அடிச்சு சொல்லிச்சான். உன்னை விட நான் தாண்டா ஃபர்ஸ்ட், நான் தாண்டா பெஸ்ட்ன்னு சொல்லிச்சான். அடாடாடா, மடத்து சமய ருசியில அனைவரும் வயிறு நிறைய, ஏன் அதற்கு மேலும் நிறைய சாப்பிட்டு விடுவாங்க. மடத்து சாப்பாட்டின் ருசி அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நெஞ்சு நிறைய சாப்பிட்டவங்க அடுத்து ஜீரணமாக தேர்றது என்னதாண்டா அப்படின்னு வயிற்றுல இருக்கும் சாப்பாடு ஜீரணமாக நான் தாண்டா ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லி அந்த வெத்தலை தம்பட்டா அடிச்சுச்சான். இத கேட்ட கருவேப்பிள்ளை சொல்லிச்சான், ஐயய்ய, யாருப்பா இந்த சத்தம் போடுறது, யாரு ஃபர்ஸ்ட், என்ன ஒரு முட்டாத்தனமான பேசுற, ஜீரணமா உன்னை உபயத்தி விட்டு சக்கையாக்கி உன்னை தூன்னு துப்பிட்டு போயிருவாங்கடா லூசு பயலே அப்படின்னு. ரோடெல்லாம் ஒண்ணு அசுத்தம்னு நீ என்ன டேஸ்டம்னு சொல்லி கருவேப்பிள்ளை சொல்லிச்சான். நான் தாண்டா ரொம்ப ரொம்ப பெஸ்ட், நான் தாண்டா முக்கியமானவன், எங்கு சாப்பாடு நடந்தாலும் என்ன சமையலானாலும் நான் இல்லாம ருசிக்குமாடா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா கருவேப்பிள்ளை அங்க இருக்க கிருமியை போக்குறதுக்கு தான் நம்ம பேசுறோம். ஆனா கருவேப்பிள்ளை என்ன செய்வோம், தாளிப்பு இல்லைன்னா ருசி இருக்காது, நான் தாண்டா வசத்தின்னு சொல்லிச்சான். அப்ப இலையும் வெத்திலையும் சேர்ந்து ரொம்பவே சிரிச்சுச்சான். ஐயய்ய அப்படின்னு சொல்லிட்டு, இலைக்கு வந்தது முதல்ல உன்னை சாப்பாட்டுல இருந்து உடனே தூக்கி போட்டுருவாங்கடா, ஒதுக்கி விட்டுருவாங்கடா, ஒதுக்கப்பட்ட நீ என்ன பெரிய பெஸ்டாக்கும் அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சுச்சான். இத கேட்ட அமைதியா இருந்த ஒரு இலைய பக்தர் எடுத்து தெய்வத்தின் மேல சூட்டினாராம். தெய்வத்தின் மார்பில் அமர்ந்த அந்த இலை சொல்லுச்சான், நான் தாண்டா துளசி, வாழை இலையே நீ வசத்தித்தான், நீன்னு சொன்ன, அகங்காரப்பட்ட, நீ குப்பை தொட்டிக்கு போன, வெத்திலையே உன் கருவ பேச்சால நீ அகங்காரம் கொண்ட, அதனால நீ தெருவுக்கே போன, கருவேப்பிள்ளையே நான் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு அகங்காரப்பட்ட, இதனால இலையோட வெளியில தள்ளப்பட்ட, நான் அகங்காரத்தை விட்டேன்டா, அதனால தாண்டா அந்த பகவான் கிட்ட பாதத்துல இருக்கேன்டா, நான் தாண்டா துளசி, நான் தாண்டா துளசி அப்படின்னு சொல்லி அகங்காரத்தை விட்டா கடவுள்கிட்ட கூட நம்ம அலங்காரமா இருக்கலான்றதாங்க இந்த கதை. நல்லா இருந்துச்சா, புரிஞ்சுச்சா? என்ன சார், நில்லுங்க, சான்று நிறுவனம் இதுதாங்க. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். இன்று 1166வது நாள் நட்புலரி பயணத்தில் நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த ஒரு அழகான தலைப்பை வழங்கிய திருமதி KRP நித்யாதேவி அவர்களுக்கு நல்லாசிரியர் என்ற தலைப்பை ஒரு எடுத்துக்கொண்ட விதம், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை பார்க்கும் ஜன்னலை திறந்து வைப்பார் என்பதை இன்று மேடையில் அழகாக எடுத்துரைத்தார். இன்றைய உரையில் ஆரம்பத்தில் அவர் கூறிய சிறிய அனுபவம் சாந்தி என்ற ஒரு சொல் நமக்கு நினைவு வந்தது. ஒரு சொல் கூட மனதில் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர் எடுத்து காட்டினார். அதன் பின் அவர் எடுத்த ஜன்னல் என்ற ஓமை மிகவும் அருமை. ஒரு ஜன்னல் திறந்தால் வெளிச்சம் வரும், அதே போல ஒரு ஆசிரியர் திறந்தால் அறிவு வெளிச்சம் வரும். அவர் சொன்ன தினசரி வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் மிகவும் ரசிக்கத்தக்கவை. வீட்டில் அம்மா கேட்பார், சாப்பாடு என்ன செய்கிறது? இப்போது காலம் மாறிவிட்டது, எதுக்கு, எப்படி, ஏன் என்று குழந்தைகள் ப்ரூஃப் கேட்கும் காலம். நாம் சாப்பிடும் உணவு சரியா, அது உடலுக்கு நல்லதா என்று கவனிக்க சொன்னது வாழ்க்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அவர் கூறிய சாணக்கியர் பிரச்சனைகள் பற்றிய பகுதி மிகவும் சுவாரஸ்யம். சிறிய சிந்தனையிலே பெரிய தீர்வு இருக்கிறது என்பதை அவர் எடுத்துக்காட்டினார். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படம் வரைய, ஒரு நாள் ஒரு விளையாட்டு, ஒரு சொல் விளையாட்டு, மனக்கண் விளையாட்டு போன்ற செயல்பாடுகள் மூலம் குழந்தைகளின் திறனை வளர்க்கலாம் என்று கூறிய மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதேபோல் அவர் குறிப்பிட்ட சரிகமபத போன்ற புத்தகங்கள் குழந்தைகளின் சிந்தனை திறனை வளர்க்க உதவும் என்பதை நினைவூட்டியது. இவ்வாறாக அவர் கடைசியாக கதையோடு முடித்த நல்ல ஒரு சிந்தனை, இன்று நல்ல நிகழ்வை செஷனை கொடுத்த மேடத்துக்கு நன்றி தெரிவித்து இப்போது பின்னூட்டத்தில் செல்கிறோம். சுமதி மேடம், உங்களுடைய பின்னூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் சார். நட்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ செஷனில் நான் கடைசியில் ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஃபடாஃபட்டு ஜெயலட்சுமி மாதிரி ரொம்ப ஃபடாஃபட்டாக அவங்க பேசுவாங்க எனக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு ஸ்டோரி கடைசியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. நட்புலரி நண்பர்கள் இணைவதுன்றது பெரிய சகாப்தம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நான் வீரசேகரன் சாரோட
அவரோட இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வும் இன்னைக்கு ஒரு மன நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த நற்புலரி. ஸோ இன்னைக்கு சூப்பராக செஷன் எடுத்தீங்க. ஃபீட்பேக் எல்லாரும் கேட்டு கடைசியாக சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ நானே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போல அதனால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார், ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறீங்க. இன்னைக்கு செஷன் வழங்கிய சகோதரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. நன்றி நன்றி சுமதி மேம். அடுத்ததாக அக்காவுடைய அன்பு தம்பி வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அக்காவுக்கு இனிய நட்புலரி வணக்கம். அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். அக்கா, தலைப்புல நீங்க பின்னிட்டீங்க அக்கா. சாதனையாளர் அது நீ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் நீட்டிக்கிறேன் அக்கா, நீங்க தான் அக்கா. அதனால நீங்க என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, நீங்க நிலா நிலா ஓடி வா அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா, அதுக்கு அடுத்த வரி அந்த காலத்துல நில்லாமல் ஓடிவான்னு வரும். ஆனா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜினால இன்னைக்கு அந்த பாட்டை எப்படி நம்ம பாடணும் தெரியுமாக்கா? நிலா நிலா ஓடிவா, நின்னு நின்னு ஓடிவா, அது மாதிரி பாடணுக்கா. அது மாதிரி டெக்னாலஜி ப்ராப்ளம் இருந்தாலும் டெக்னிக்கலி உங்கள்கிட்ட எந்த ப்ராப்ளமுமே இல்லைக்கா. சூப்பரா அசத்திட்டீங்கக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம், பணிவான வணக்கக்கா. அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ஆசிரியர் என்பவர் பாடம் சொல்பவர் மட்டுமல்ல, சிந்திக்க கற்றுக் கொடுப்பவர், கேள்வி கேட்க ஊக்குவிப்பவர், வாழ்க்கையை புரிய வைப்பவர், குழந்தைகளின் மனக்கண்ணை திறக்க வைப்பவர் என்பதை இந்த செஷன் வந்து ரொம்ப அருமையாக எடுத்து உரைச்சாங்க. உங்களுடைய பின்னோட்டத்துக்கு நன்றி. அடுத்ததா லோகநாத சார். அனைவருக்கும் இனிய நட்புறவு காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கேன். அருணகிரி சார் வந்து மேடத்தை பற்றி ரொம்ப சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, எப்படி ஒரு நாளெல்லாம் அவங்க கூட இருந்தோம். நம்ம இந்த நட்புலரிக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஒரு நாள் பூரா நித்யா தேவி மேடத்து கூட இருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு அவங்க கிளாஸ்ன்னு கடைசியாக தான் பார்க்குறேன் நான். யார் கிளாஸ் இன்னைக்கு அப்படின்ட்டு இப்போ தான் 5:27 தான் பார்க்குறேன். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே பார்க்குறேன். அந்த பாடல் ரொம்ப அருமையாக போட்டார் சார். இன்னைக்கு அந்த 7 அதிகாரங்கள் பற்றி சொன்னாங்க. எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப புனித, ரொம்ப ஏற்கக்கூடிய வார்த்தைகள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே முனை மறவே, நீ அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நித்யாதேவனுக்கு கோடான கோடி நன்றி. சந்தோஷம் 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 ஐயா. நன்றி 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 லோகநாத் சார், ரொம்ப சிறப்பான பாடல் கொடுத்தீங்க. நன்றி. அடுத்ததா முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு செஷன் சூப்பரா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு வீரசேகரன் சார் மதியா எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மிக்சட் இமோஷன்ஸோட இருக்குது எனக்கு. அவர் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு. என்ன சொல்றதுன்னே தெரியல. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மிக்சட் எமோஷன்ஸோட இருக்குது. எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரோ பேக் மாதிரி பார்க்கும்போது மேம் வந்து காலம்புற ஃபர்ஸ்ட் இது தெரியும் சார், நில்லுங்க, இது தெரியுதா, இப்ப தெரியுதா, இப்ப தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து டெக்னாலஜி மிஸ்டேக்கா தெரியல. அது வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் சீக்கிங், அட்டென்ஷன் ஃபோக்கஸா தெரிஞ்சிச்சு. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் தட்டி எழுப்பி இப்ப சும்மா சாதாரணமா தெரியுது அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு கவனிக்க மாட்டோம். ஆனா ஒண்ணுமே தெரியாத போது தெரியுதான்னு கேட்டனால உத்து பார்ப்போம்ல, அந்த அட்டென்ஷன் சீக்கிங்கா தான் இருந்துச்சு. அது டக்குன்னு வந்து பிக்சர் ஷேர் பண்ண சொன்ன உடனே அருணகிரி சார் வந்து டக்குன்னு அப்படின்னா யாரா சம்மப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய. அந்த இதெல்லாம் வந்து டைம் டிலே பண்ணாம டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் எவ்வளோ கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு.
மேம் அப்புறம் சாப்பாட்டுல ஸ்டார்ட் பண்ணாங்க. உடனே எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படியே அட்டென்ஷன் வந்துச்சு. வாவ்! மார்னிங் எந்திரிச்ச உடனே சாப்பாடு சூப்பர் அப்படின்னு. காஃபி கிடைச்சாலே அதிசயம். அதுல சாப்பாடே கிடைக்குதுன்னா விடுவோமா? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அழகா. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் யோசிச்சதெல்லாம் போதும். ரமேஷ் சார் வந்து சாக்ரட்டிஸ சொன்னாங்க. நான் யாரெல்லாம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர், அரிஸ்டாட்டில், கன்ஃபூஷியஸ் எல்லாரையும் கூட்டு வந்து கண் முன்னாடி நிக்க வச்சு அத்தனை பேருக்கும் வந்து வெறும் வயிற்றுக்கு உணவிடாம உங்களுக்கு செவிக்கும் கொஞ்சம் உணவிடுறேன் அப்படின்னு சொல்லி மேம் ஒரு செம ஒரு என்ன சொல்றது விருந்தோம்பல் இன்னைக்கு ஒரு ட்ரீட்டே காலையிலே கொடுத்துட்டாங்க. இந்த சாப்பாடே இந்த நாள் முழுதும் போதும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது மேம். எல்லாமே அருமையான தலைப்புகள். அது அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக கடைசியா வந்து சாக்லேட் நித்யா அப்படின்னு சொல்லி அந்த விருந்த ஒரு சாக்லேட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் மேம். வெரி நைஸ். தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். மேடம் எப்பவுமே டீப் லிசனிங், சூப்பர் கவரேஜ், சம பண்ணிட்டீங்க. சாணக்கியர் சொன்னது போல ஒரு நல்ல ஆசிரியர் 100 புத்தகங்களுக்கு சமம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லா இதுவுமே மிக்சடா இருந்தது இன்னைக்கு செஷனு. நன்றி மேடம். அடுத்ததா ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அனைவருக்கும். நான் ஆக்சுவலி என்னன்னா, நான் டிராவலில் இருக்கிறேன். பெரம்பலூர் காலேஜ் போயிட்டு இருக்கிறேன் ட்ரைனிங்காக. அதனால தான் நான் எதுவுமே ஷேரிங் எதுவும் பண்ண முடியல. நான் நித்யதேவி மேடம் பார்க்கும்போது சாணிக்கு வந்து சாயங்கால நினைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நாங்கள் மதுரையில் மீட் பண்ணது, அந்த நிகழ்வுகள் நாங்கள் நித்யதேவி மேடத்தை மீட் பண்ண ஞாபகம் தான் வந்து சாணின்னு வந்தோம். அதோட அவங்க சாப்பாட்டு நினைவுகள் ஸ்டார்ட் பண்ணாங்க. மிக அருமையான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க. பருத்தி பால்லேருந்து நிறைய எனக்கெல்லாம் நிறைய பலகாரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த நினைவுகளும் வந்தது, சாப்பாட்டு நினைவுகளும் வந்தது. ஒரு செஷனை எப்படி எங்கேஜாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நித்யதேவி மேடம் கற்றுக்கலாம். நம்ம என்னென்ன எந்த அளவு இன்ட்ராக்ஷன், போக்குவரத்து, அவங்க தம்பியோட விளையாடிக்கிட்டே அருமையான ஒரு செஷன் கொண்டு போயிட்டு சூப்பரான ஒரு செஷனாக இருந்தது. நிறைய இன்டேக்ஸ். அவங்களோட ஒரு வார்த்தையும் நம்ம வந்து லிரிக்ஸை வந்து விட்டுறக்கூடாது. அந்த லிரிக்ஸ் ஒரு வார்த்தையிலையும் அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும். வேடிக்கையாக சொன்னாலும் அதில் யோசிக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சூப்பரான ஒரு செஷன் அப்படிதான் நம்ம சொல்லணும். நிறைய இன்டேக் எடுத்துக்கலாம் அதில். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செஷன் மேடம். என்னால் நான் பப்ளிக்ல இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல. தேங்க்யூ, சூப்பர். தேங்க்யூ வர்ணகிரி. நன்றி. சூப்பர். அதாவது நடிகர் திலகத்தை சொல்லும்போது அவர் மேல இருக்கிற வஸ்திரம் கூட நடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த துண்டு கூட நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நித்யாதேவி மேம் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்க சொல்றது எல்லாமே வந்து செஷன்ல இன்க்ளூட் ஆகுது. ஸோ அந்த அளவில் சிறப்பான ஃபீட்பேக்கு. உணவுன்றது அடிப்படையில் 3 விஷயங்களை தருது மனிதனுக்கு: ஆற்றல், வளர்ச்சி, பராமரிப்பு. ஸோ அந்த உணவை பற்றி காலையில் பேசின மேடத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சு, அடுத்ததா சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நித்யாஸ்ரீ டீச்சர் மிஸ் சூப்பர், ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. எல்லாருக்கும் வந்து இந்த டேலண்ட் இருக்காது. ஒன்று சிரிக்க வைப்போம், இல்லைன்னா சிந்திக்க வைப்போம். இது ரெண்டும் தனித்தனியாக தான் வரும். ஆனால் சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வைக்கிற ஒரு பெரிய ஒரு டேலண்ட் வந்து உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு பெரிய கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி உங்களோட செஷனை வந்து ஃபுல்லாக அழகாக உங்கள் சார்லாம் சொன்ன மாதிரி இந்த உங்கள் தம்பியோட விளையாடி நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாங்க, சாணக்கியர் சொல்லு, தம்பிகிட்டையும் பேசுகிறீங்க, அந்த சாணக்கியர் சொல்லையும் இடையில சொல்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி வராது. ஒன்று அது ஜோக் சொல்லுவோம், இல்லைன்னா அந்த சிந்தனையை சொல்லுவோம். ஆனால் ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. சாப்பாட்டு நினைவில் ஆரம்பித்து சாணக்கியர் சொற்கள் சொல்லி, டியர், சாரு, மேடம் சொல்லி, ஒரு மனக்கணக்கை சொல்லி, அந்த சாணக்கியர் சொற்கள் ஒரு 7 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7 சொல்லி பேசணும், சுருங்க சொல்லணும், ரகசியம் காக்கணும், வருங்கால திட்டத்தை யோசிக்கணும், உடல் மொழி, கேள்வியால் மடக்க வேணும் போன்ற கருத்துக்களை சொல்லி, சார் நில்லுங்கன்னு சொல்லிட்டு சில அந்த லெட்டர்ஸை சொல்லி அதோட அப்ரிவேஷன் சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த அனாலிசிஸ் சொல்லி, அந்த பனைய வச்சவன் பார்த்துட்டு இருக்கான், பார்த்துட்டு சாவான், தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான் அப்படின்றதெல்லாம் அழகா கொண்டு வந்து முடிச்சிங்க. நித்யாஸ்ரீ மிஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கட்டளையிட விரும்ப உன் முதலில் நீ கற்றுக்கொள்ள பழகிக்கொள் அப்படின்ற கன்ஃபியூசியஸ் சொல்லு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் சொல்லலாம் சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப மைண்ட் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா காலையிலேயே நிறைய ஜோக்கெலாம் சொல்லி பண்ணீங்களா, அப்போ நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மிஸ். நன்றி சுனிதா மேம். தேங்க்யூ.
நடிகவேல் எம்ஆர் ராதா ஸ்டேஜில் வந்து ட்ராமா பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு வாய்ஸ்லேயும் உள்ள இருக்க ட்ரூப்புக்கு ஒரு வாய்ஸ்லேயும் பேசுவார். ஸோ வந்து 2 பேருக்குமே அது ரொம்ப சிறப்பாக போகும். அந்த மாதிரி மல்டி டேலண்டட் ரொம்ப ரேராக தான் அமையும். ஸோ அந்த விதத்தில் மேடம் வந்து தம்பியோடும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல வந்த கருத்தையும் சொன்னாங்க. சூப்பர். ஜெகநாத் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சாக்லேட் நித்யாவோட உரை அண்டு ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்தது. சாப்பாட்டு மதுரைன்னாலே சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன் நான். அதனால அதை பற்றி பேசிட்டாங்க. அப்புறம் சாணக்கியர் சொல் சாளர நினைவுகள். சாளர நினைவுகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ட்ரெயினில் போயோ ஏதாவது ஒரு நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது ஜன்னல் சீட்டு கிடைக்குமான்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இந்த சாளர நினைவுகளை வச்சு அவங்க நிறைய அந்த சினிமாவில் வர ஜோக்ஸ் எல்லாம் பற்றி சொல்லிட்டு பொதுவாக வாழ்க்கைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத குறைவாக பேசணும், நிறைய செய்யணும் அப்படின்றத சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி. அடுத்ததாக வெங்கட்ராமன் சார், நீங்க உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி நட்புலரி. முதல்ல ஆரம்பிக்கும் போதே காலையில ஆரம்பிச்சாங்க. காலையில எழுந்திரிச்சோடனே நம்ம சாம்பல்ல பல்லு வலிக்கிற ஞாபகமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாப்பாடை பத்தின நினைவுகளா இருக்கட்டும், அதெல்லாம் பேசி முடிச்ச உடனே நமக்கு ஒரு சாவி திறந்துருச்சு. அந்த சாவியில ஆனா யாரையும் சாடவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஆனா சான்றை பத்தி பேசும்போது அவங்க சாதியை பத்தியும் நம்ம கிட்ட இருக்கிற சாயை பத்தியும் பேசினாங்க. அதை பத்தி பேசும்போது எனக்கு உடனே சாட்டையை எடுத்து ஒரு வீடு மாதிரி இருந்தது. அந்த இடத்துலதான் நம்ம சாதுவா இருக்கோம், யாருக்கும் சாபம் கூடாது. அதே நேரத்துல அவங்க வர்ற இடம் பயங்கரமான ஒரு சாதியம் மிக்க இடம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இதுல முக்கியமா நமக்கு என்ன விஷயம்னா அவங்க சாரணா இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னாங்க. அதுதான் நமக்கு இங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இப்போ இந்த சாவை வச்சு பல விஷயங்கள் நம்ம பத்தி பேசிட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த தான் நமக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. சானாலே சாதனை அப்படின்றது நமக்கு தெரியும். வாழ்நாள் சாதனையாளர் அதெல்லாம் சொல்லுவாங்க. சோ சாதனை எவ்வளவு பெருசு, எவ்வளவு வார்த்தைகள் இருக்குன்றத நமக்கு சிந்திக்க வச்சுட்டாங்க. முக்கியமா பாருங்க, இட்லியில சாம்பார் போட்டு சாப்பிடுறது முக்கியமா, சாம்பார்ல இட்லி வச்சு பேசுறது முக்கியமா? நான் பொதுவா வந்து எப்பவுமே வந்து சரித்திர நிகழ்வுகளை மறக்கவே மாட்டேன். அதுதான் அவங்க நானும் மேடமும் பேசிட்டு இருக்கோம். சா நீ அப்படின்னு சொல்லும்போது நாங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு புதுசா ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து எழுதிருக்கோம். அது கணக்குக்கும் வரலாறுக்கும் சேர்ந்தது அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அது கவிதையா வருதா, எப்படி வரப்போகுதுன்றத பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப அருமையா பேசினீங்க மேடம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார், சிறப்பான பின்னோட்டம். அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். புலருக்கு இனிய காலை வணக்கம். ஒரு ஆசிரியர் என்றால் காலையில் மாணவர்களை சந்திக்கும் போது வகுப்பில் கரும்போர்டில் ஏதாவது எழுதிவிட்டு தெரிகின்றதா என்றால் கரும்போடு தான் தெரிகின்றோம், கருப்பான போர்டு தான் தெரியும். அதை ஒரு சின்ன புள்ளியை வைத்தால் இப்பொழுது தெரிகின்றதா என்பார்கள், தெரியவில்லை என்பார்கள். இன்னும் கொஞ்சம் பெரியதாக புள்ளியை வைத்தால் கொஞ்சம் தெரிகின்றது என்பார்கள். அதே போல நற்புலரியில் மாணவர்களை இன்று ஆசிரியர் நல்ல ப்ரைடு வாங்கிட்டாரு. தெரியுதான்னு கடைசியில் அருணகிரி சார் தான் அவர் ப்ளே பண்ணார். ஒரு ஆசிரியர் என்பது மாணவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை முதலில் பார்த்து கொள்வார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, இல்லை அவர்களுக்கு துன்பமாக இருந்தாலும் ஆசிரியர்கள் சந்தோஷமாக மாற்றி விடுவார்கள். அதே போல இந்திய நட்புலரி சிறப்பான ஒரு செஷனாக அமைந்தது. ஒன்றே ஒன்று எனக்கு புரியவில்லை, சாப்பாட்டில் எல்லா இலைகளையும் நீங்கள் சொன்னீர்களே தவிர அந்த கொத்தமல்லியை சொல்லவில்லை. அது வாசனையாச்சே, உங்கள் நினைவுக்கு வரவில்லையா? அது ஒன்றுதான் எனக்கு கேள்வி. மிக சிறப்பான இந்த செஷனை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கின்றது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி. நன்றி நன்றி அம்மா, நன்றி 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 தாமோதரன் சார். அடுத்ததா நாகவலி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேம் கிளாஸ்னால எப்பவும் எக்ஸலண்டா இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே எதுகு மோனையோட ரெண்டுமே டிஃப்ரெண்டா பேசும்போதும் அப்படியே விளையாடிக்கிட்டே ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத மேம் கிட்ட தான் கத்துக்கணும். அவ்வளோ சூப்பரா இருந்தது மேம், எக்ஸலண்ட்.
ஆனா டஃப்புக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த இடம் நான் எல்லா தலைப்புலயும் இந்த தலைப்பை வச்சு எத்தனை எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுத்து நான் சொல்லிடுறேன். பின்னாடி வரவங்க எல்லாம் தேடுங்க தேடுங்கன்னு சொல்ற மாதிரி நிறைய எக்ஸலண்டா இருந்தது மேம். ஒன்றும் கத்துக்கிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. விளையாடிட்டே இவ்வளோ அழகா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சூப்பர் மேம். தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய கருத்துக்கள் எல்லாத்தையும் அவ்வளோ எதை எடுத்துக்கிறதுன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. அதனால நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். நினைவெல்லாம் வித்தியாதான். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம். அடுத்ததா ஈலர் டிஆர்பி சார் உங்களுடைய பெண்ணுடைய தேரலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாணியில வந்து சரிகமபதனால்தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அந்த குறில் நெடில் அப்படிங்கிறத எனக்கு வந்து அந்த இந்த வெல்கம் சொன்னாங்கல்ல, வெல்கோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்த வேண்டான்னு தள்ளி ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியரா வந்து, அதாவது என்னன்னா அந்த மாற்று சிந்தனைங்கிறத ப்ரொடக்டிவா யோசிக்கிற தன்மையை வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த மாற்று சிந்தனை, ஏதோ நான் சாதிக்கணும், ஏதோ நான் யோசிக்கணும், புதுசா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது ப்ரொடக்டிவா இல்லாம ஸ்பாயிலிங் ஏரியால வேற நிறைய பேர் யோசிக்கிறான். அந்த மாதிரி இல்லாம அந்த வெல்கோல வந்து நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனா அந்த ஆட்டம் போட்டதுதான் செம. அந்த ஆட்டத்தை ஸ்லைடாவே மாத்திட்டேன். 10 ஆட்டம்: கண்ணோட்டம், பின்னூட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தம்பட்டம், உயிரோட்டம், பதட்டம், சதுராட்டம், ஆர்ப்பாட்டம், பித்தலாட்டம்னு போட்டு பட்டைய ஒரு ஆட்டத்தை போட்டு 10 ஆட்டத்தை பிரமாதமா ஆடினாங்க. அதாவது ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் அப்படின்னு. இந்த சாப்பாடை கொடுக்கறதுங்கிறத இந்த மாதிரி நாலெட்ஜ் கிடைக்கும் போது என்ன அப்படியே மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி பீப்புள் வந்து, அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு தடவையும் ப்ரோக்ராம் இப்படி நடத்தும் போது ஒரு மாசத்துல ஒரு தடவை பேசிட்டு ஒரு 10 வருஷத்தை குறைச்சிக்க வேண்டியது. என்ன, பெரியவரை வந்து சின்னவரா மாத்தி, அன்னையும் சின்னவரா மாத்தி, தம்பி என்ன சொல்ற நீன்னு கேட்டு அந்த கலோக்கியலா பேசின விதங்கள், தன்னோட பிரசன்டேஷனை வந்து வயசை குறைச்சு எதிராளியோட வயசையும் அவருக்கும் குறைக்க வச்சு, தன்னுடைய கவலைகள் எல்லாம் மறக்க வச்சு, தன்னோட பிரசன்டேஷனை வந்து வெவ்வேறு விதத்துல கொண்டு போற விதங்கள் எவ்வளவு, அதாவது பாராட்டுவதற்கு அளவு கிடையாது. அதனால தானே இங்க இந்த ஆசிரியருக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயம். வியாழக்கிழமைக்கு நீங்க பேசுனது பெரிய பெரிய பிளெஸிங். குருவுக்கு உதர்ந்த நாள். எனக்கு பிடிச்ச வியாழக்கிழமை. நன்றி. வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி. சிறப்பு டிஆர்வி சார். செஷன்ல வந்து நவரசங்கள் இருந்தது. உங்களுடைய பின்னோட்டத்துல 10 ஆட்டங்கள், தசை ஆட்டங்களை சம பண்ணீங்க. மிக சிறப்பு. அடுத்ததா டாக்டர் எம் மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். Most respected to all, happy morning, madam. Happy morning, madam. I feel proud. You are the maths teacher. You are working in government school. Even you are handling the 11th 12th students. Such a great madam. அதுவே பெரிய விஷயம். 11th 12th மேக்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஐ லிசன் டு திஸ் அண்ட் சச் ஏ கிரேட் செஷன். அதாவது அந்த 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 மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2 மேக்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க நீங்கள், அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி பீப்புளோடையும் ஜாயின் பண்ணி உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை சச் ஏ கிரேட், எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து சமரைஸ் பண்ணி அதை சம்மப் பண்ணி நீங்கள் கொடுக்குற அந்த விதம், சாருங்க எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. சச் ஏ கிரேட். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். நாங்கள் அது ஒரு பெரிய இதாக நினைக்கிறோம். உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, எப்படி ஒரு ரைமிங்காக கொண்டு போகிறீங்க, எவ்வளோ பீப்புளை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க. இந்த கிளாஸ்லேயும் இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸை வந்து, மேக்ஸுங்கிறது சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போரிங் தான் சொல்லுவான். பிகாஸ் அது வந்து மற்ற பாடம் மாதிரி கதை கேட்குற இது கிடையாது. லாஜிக்காக தே ஹாவ் டு திங்கிங். அதை கூட நீங்கள் வந்து ரிவர்சபிள் ஆக்ஷனில் கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்கம் அப்படின்னு சார் இப்போ பேசினார் இல்லையா, வெல்கம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த வெல்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு ரிவர்சபிள் ஆக்டிவிட்டி கூட நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் வெரி குட் கிரியேட்டிவ் டீச்சர். பிகாஸ் மேக்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் போத் வெரி கனெக்ஷன், கார்லேஷன்.
ஸோ சச் எ கிரேட் மேடம். நீங்கள் ஒரு விளையாட்டாக உங்களுடைய பேச்சு இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ ஆழ்ந்த சிந்தனைகள், ஆழ்ந்த கருத்து, எவ்ரி திங் ஹாவ் ஃபார் தட். ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் யூ ஸ்பெஷலி regarding me. Thank you so much, madam, and thank you so much for each and everyone for the session. Thank you. நன்றி மஞ்சுளா மேம். மேடம் வந்து மேக்ஸ் டீச்சரு. ஆனால் அவங்களுடைய செஷன் வந்து எண்ட் டு எண்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்ஸிங் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. எஸ் சார், எஸ் சார். கிரேட் செஷன் சொல்லணும். தேங்க்யூ. நம்ம இப்போ இன்கால் மெசேஜ் போகிறோம். கண்ணன் ராஜன் சார், குட் மார்னிங். இனிமையான உரை, அடுக்குமொழியில் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தாக்கத்துடன் இருந்தது. இருவரும் சேர்ந்து இந்த அமர்வை மிக சிறப்பாக மாற்றினார். வாழ்த்துக்கள். தம்பியை தான் சேர்த்து சொல்றாரு சாரு நினைக்கிறேன். ரம்யா கமல்ராஜ் மேம், எக்ஸலன்ட் செஷன். நித்யா மேம், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். லாவண்யா மணிமுத்து மேம், நைஸ் செஷன் மேம், தேங்க்யூ, ஹேவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. ரமேஷ் ராஜு சார், நாமக்கல்லேருந்து, நட்புலரி டு ஆல், எக்ஸலன்ட் செஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் தாட் வித் யூ மேம், வாழ்க வளமுடன். ஜெயகர்ணன் சார் வந்து ஹாப்பி மார்னிங், எதுகை மோனை ராணியே, ஹியூமரஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச். பிபி, ஹெச்பி, டிபி, சிபி, இஎன்டி, all are related to medicine. Enjoyed the acronyms, explanation, all பட்டம் related to words kindled my brain. The last least story impressed me. நீ என்பது செயல் என்ற விஷயத்தோடு முடித்தீர்கள். மிகவும் ரசித்து கேட்டேன். மணி, எனர்ஜி, டைம், மெட் மூன்றையும் எங்களுக்காக கொடுத்தீர்கள். தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். பேரன்புடன் டாக்டர் ஜெய். லக்ஷ்மி நாராயண் சார், அன்பிற்குரிய நித்யாதேவி அம்மையாருக்கு பாராட்டுக்கள். சாதி சா நீ தலைப்பில் வித்தியாசமான முறையில் உரை நிகழ்த்தியமைக்கு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேஜர் நாராயண் சார், கிரேட் செஷன் நித்யா மேம். சிவகணி மேம், எக்ஸலன்ட் செஷன், ராக்கிங், ஆல்வேஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். ஓகே மேம், உங்களுக்கான ஏற்புரை. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுடைய பின்னூட்டம் தான் இந்த நிகழ்ச்சியோட பெரிய ஒரு தேரோட்டம்னு சொல்லணும். நான் நினைச்சேன் பட்டம் அப்படின்ற வார்த்தை யாராவது சொல்லிடுவாங்களான்னு. பட்டம் ஜெய் சார் கொடுத்துருக்காரு. வெல்கோவை யாராவது இண்டிகேட் பண்ண மாட்டாங்களா? சார் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சுனிதா மேம் வந்து ரொம்ப அழகா அந்த விஷயத்தையும், மஞ்சுளா மேம் போன செஷன்ல எனக்கு எதுவுமே சொல்ல, இந்த தடவை சொல்லியிருக்காங்க. சுமதி மேம், தம்பி பார்த்தேன்டா, உங்க வீடு மாதிரியே தான் தெரிஞ்சிச்சு, என்ன 2 பேரும் கொலையில இருக்காங்களா, நம்ம இலையில இருக்கமே அப்படின்னு எந்த தலை தெரியுதுன்னு கரெக்டா சொன்னாங்க. லோகதன் சார் வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட இருந்தது, அதை பத்தி சொன்னீங்க. ஜான்சேல முத்துலட்சுமி மேம், என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு ஒரு கடமை. நீ அப்படின்றதுல நிதானம் அப்படின்ற ஒண்ணு. ஏன்னா நிறைய தடவை உங்களுக்கு டக்குன்னு சில விஷயத்த சொல்ல மறந்துடும்னு சொல்லிட்டாங்க. சும்மா அதுக்காக சொல்றதுக்காக சொன்னது. எனக்கு 2 வார்த்தை தான் ரொம்பவே ஞாபகத்துக்கு வந்தது. அப்படின்னா சாந்தி, அமைதியா இருக்கணும், நிதானம். ரொம்ப பேருக்கு இல்லைங்க தானம், நிறைய தானம் செய்யறோம், ஆனா நிதானம் இல்லாம ரொம்ப இடத்துல நம்ம தவறிடுறோம். நிதானம் ரொம்பவே முக்கியம். நான் பேசுறதுல கூட அவசரம்னா பேச மாட்டேன், ரொம்ப அவசியமானு யோசித்து பேசுவேன். அப்படிப்பட்ட ஆளு. அவமானம் இருக்கோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அடையாளமா பண்ணிட்டு போயிடணும், அது முக்கியம். நிறைய இடத்துல ஹாப்பியா இருக்கேன், ஹாப்பியா தான் இருப்பேன். ஏன்னா இன்பமுடன் வாழ அப்படின்ற ஒரு புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்பம் இல்லாம இருக்கவே மாட்டேன், இன்பத்தோடு தான் இருப்பேன், மற்றவங்களே இன்பமா வச்சுக்குவேன் அப்படின்ற சொல்லிக்கிறேன். நீங்க நிதானமாவும் நிம்மதியா இந்த நீ அப்படின்ற எனக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை லெட்டர் இருக்கு, அதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த நிம்மதியில 2 வார்த்தையே இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நினைச்சுக்குவேன். சரியா? ஏன்னா நிதி அப்படின்றது இருக்கணும், அது கண்டிப்பா நம்ம கொண்டு போகணுன்றதுக்காக அந்த வார்த்தைகள் 2 என்கிட்ட இருக்கிறதா நான் சொல்லிக்கிறேன். நீங்க நிதானமாவும் சாந்தியாவும். மியூட் ஆயிடுச்சு. லாஸ்டா பேசின சில வார்த்தைகள் கேட்கல. சூப்பரா நீங்க அத ஓவர்டேக் பண்ணி கொண்டு போனீங்க. நிஜமாவே அந்த கருப்பு தெரியுமான்னு என்ன பண்ணேன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சே, உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு தான். நிறைய பேருக்கு அது தெரியல. நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா. அதுதான் தாமோதரன் ஐயா சொன்னதே.
இந்த கொத்தமல்லி ஏன் சொல்லல, மதுரை மல்லி அப்படிதான். பலருக்கு நெல்லியா கொடுக்கும், ஆனா கொத்தமல்லி நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் ஏன்னா வைக்க மாட்டோம். மேக்சிமம் கருவேப்பிலை செடியை வச்சுட்டு கூட வெளியில போய் போட்டு எடுத்து தாளிச்சு விட்டுருணும். இந்த விஷயங்கள் தான் நாகவழி மேம் சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லா தலைப்பையும் இனிமே எவனும் தேடவே கூடாது. நித்யா மிஸ் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நித்யா மிஸ் சொல்லுங்க சொல்லுங்க. நித்யா மிஸ், நீங்க அந்த பிளாக்க காமிச்சோன்னா அதுல இருந்து எதுவும் கொஸ்டின் கேட்பீங்களோன்னு நான் ஆர்வமா பாக்குறேன். எதுவும் இதை வச்சு எதுவும் கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படின்னு. காலையிலேயே நல்ல படமா கரும்படம் காமிச்சிங்கம்மா. அதான் கரும்பலகைன்ட்டாரே தாமோதரனையா, கொஞ்சம் சின்ன புள்ளி வச்சாரு, பெரிய புள்ளி வச்சாரு, தரையில பயங்கர புள்ளி ஆகி போச்சு. நாகவழி மேம் இனிமே நீ தலைப்பு செலக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி. சுமதி மேம் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு தோணல். ஜெகநாதன் சார் சொன்னாரு பாத்தீங்களா, எப்ப எல்லா ஆன்சரையும் நீனே சொல்லிட்டேன், நாங்க ஆன்சர் சொல்லணும் அப்படின்றாரு. என்னடா தம்பி, 5 கிடைக்காம 7 5 கொட்டு 12ன்னு சொல்றேன், இந்த வர மண்டையில கொட்டி கொட்டுன்னு கொட்டி வைக்கிறேன். நிஜமாவே ஒரு கருப்பு தான் காமிச்சுட்டேன், என்னன்றது 5 7 சேர்த்தா 5 57ன்னு தான்க்கா இவ்வளவு நாள் நினைச்சேன். இப்ப இனிமேதான் 12ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி அக்கா. ஆமாடா, 12வது வேற பாடம் எடுக்கிறேன்டா. வீரசேகரன் சார், நீங்க இவங்க வந்து இந்த தாய் கிழவி படம் மாதிரி இவங்க அக்கா கிழவியா? அருமையா சொன்னீங்க சார், எனக்கு காப்பாத்தி விட்டுருக்கீங்க சார். நீங்க அக்கா கிளவி இல்ல, தலைவி. இன்னைக்கு உங்க 2 பேருடைய அக்கா தங்கை விளையாட்டு தான் ஒரு அருமை. இன்னைக்கு டாபிக் ஆஃப் த டே உங்களுடைய விளையாட்டு தான் சூப்பரா. நட்புலரே இவ்வளவு பாடுபடுத்துகின்றீர்களே, மாணவர்களை என்ன செய்வீர்கள்? காலையில் கரும்புலியில் ஆரம்பித்து போகும்போது வெல்கோ என்று சொல்ல அனைவரையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி விட்டீர்கள். நன்றி நன்றி நன்றி. பட் மாணவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்களை மாணவர்களை கேட்டா தெரியும். ஒரு வித்தியாசமான சீரியஸா போகாம இந்த மாதிரி நடுநடுவ சொல்றது அவங்களுக்கு நிச்சயமா நல்லா இருக்கும் சார், நிச்சயமா நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து பாடத்துல வந்து ரொம்ப பழு சுனிதா மேமுக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டஃப்டா இருக்கிற ஸ்டாஃப்ஸ். நான் ஸ்டஃப்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த இடத்துல நான் கராரா இருக்க மாட்டேன். அந்த கராரா இருக்காதனால அந்த கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரோல் போவாங்க, அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. ஏன் ரூம்னா ஃப்ரீ. நாளைக்கு நீங்க வரலையா, ஆனா நான் சொல்லிட்டு போற ஆசிரியர், ஏன்னா நீ சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறதுக்காக நானும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பேன். நீங்க நாளைக்கு வரலையா, அப்ப அந்த பீரியட் ஃப்ரீ இல்லையா, சப்ஸ்டியூட்னு போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கும் போது அவங்க கண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க கண் கொட்டாம அந்த வேலைகளை செய்யற மாதிரி இருக்கும், அந்த ஒரு சூழல் இருக்கும். இது போக நாங்க திருவிழா இல்ல ஃபங்க்ஷன் மூடுன்னு இருக்கு, எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் மோடு இருக்குது. திருவிழா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து தீபாவளி இருக்கும், பொங்கல், கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி டேஸ் எல்லாம் வந்து ரொம்ப இக்கட்டா இருக்கும். அப்ப நம்ம அந்த கரண்ட் போனா எங்க டியூஷன்ல வந்து டேபிள் ஒப்பிக்கணும், அதான் ஃபார்முலா. ஏன்னா கரண்டே அமர்த்தி வச்சுட்டு காமராஜர் காசு கொடுத்தாரு பாத்தீங்களா ஒரு விழாவுக்கு, அந்த ஒரு கதையா. கரண்டே இல்லைனாலும் மின்சாரமே இல்லைனாலும் நம்ம எந்த மாதிரி சாரத்தை நடத்தி போகணும் அப்படின்றதுல உறுதுணையா வகுப்பறை போகணும் அப்படின்றதுக்காக இந்த திருவிழா மூடு வந்து வித்தியாசமா நடக்கும். இதுல வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் ஓடும். அந்த போர்டுல போட்டு எழுதுறது, வந்து எழுதி எழுதி சைன் வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அப்ப அந்த கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் டோட்டலாவே மாறி இருக்கும். யாருக்கு சில பேருக்கு வந்து அது பிடிக்காது, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஓடிக்கிட்டே இருந்ததுனால நான் சொல்றேன். எனக்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னது வந்து, நீங்க வந்து பாடம்னு எடுத்தீங்கன்னா பாடம் மட்டும் எடுங்க. குழந்தைங்களே சொன்னது 1 2 குழந்தைங்க, அது எந்த குழந்தைங்கன்னா நல்ல டாப்பர்ஸ் அப்படி சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் ரொம்ப டிராபேக்கா இருக்கிறவங்க எனக்கு இந்த ஜோக்கோட சொல்றது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் என்னுடைய வாழ்நாள்ல சாதனையா நான் நினைச்சுக்கிறக்கூடிய நினைவுகள். நான் வந்து எதை செஞ்சிட்டோமோ அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு, எல்லாருமே நம்ம ஒன்ன விதைச்சிருக்கோம், அதுக்கு பின்னாடி அது என்ன அறுவடை ஆக போகுது, அதோட விளைச்சல் என்ன, அது இன்னி நமக்கு வந்து தலைமுறையா போகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் கேஆர்பி நித்யாவோட மிகப்பெரிய ஆஸ்பெக்ட்ஸ். நிதானமா இருங்க, உங்களுக்கு அமைதி அப்படின்ற சாந்தி கிடைக்கும், நிம்மதின்ற ஒரு தூக்கம் கிடைக்கும்.
அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அருமையா செஷன் அருண் சார் செம்மையா கொண்டு போனீங்க. நிஜமாவே இன்னைக்கு நான் செஷன் எடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம குமரேசன் தர்மசீலன் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த நாளை இனிய நாளா மாத்துன உங்களுடைய கவனிப்பும் உங்களுடைய உற்சாக வரிகளுக்கும் நான் மிக சிறந்த முறையில உங்களுக்கு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். அரசின் சிறந்த ஆசிரியர் என்ற பட்டத்தை வாங்கிய நீங்கள் இந்த அளவுக்கு என்ன இன்னும் கூட பேசுவீர்கள், இன்னும் கூட மாணவர்களையும் மக்களையும் மகிழ்ச்சியில் ஆட்டுவீர்கள் என்ற கருத்தை பதிவு செய்து உங்களுடைய வளர்ச்சி மேலும் மேலும் எங்களுக்கு வேண்டும். ஏன்னா நற்புலரியில் நாங்களும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய சிரிப்பொலியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். மகிழ்ச்சிமா. தமிழ்நாடு அரசு இன்னொரு சாதனையாளர் விருதை உங்களுக்கு தரலாம். இருந்தால் விற்பனை, அதாவது நற்புலரியில் நாங்களும் அதற்கு சாதனையாளர்கள் இருப்போம் என்று கூறி உங்கள் சாதனையாளர் விருது நற்புலரியில் கிடைக்கும். அதை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தமரு சார். மேம், உங்களுடைய ஆஸ்பெக்ட் ரொம்ப சிறப்பு. தொடரட்டும் உங்களுடைய ஆஸ்பெக்ட். இன்னைக்கு 13வது நாள் மிடில் ஈஸ்ட் வார் ஒவ்வொரு நாளும் முக்கரமடைஞ்சிட்டு இருக்கு. உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் இன்னைக்கு செஷன்ல சேர்ந்து பண்ணதுனால எவ்வளவு சிறப்பா இருந்ததோ, அதனால இன்னைக்கு இந்த வேண்டுதலை சேர்ந்து பண்ணலாம். சிவகணி மேம் பண்ணலாங்களா? இந்த வேண்டுதலோட இந்த நிறைவு பெறுகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, 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 நன்றி. சிறப்பான உங்கள் எங்களையும் பேச வைத்த அருணகிரி சார் அவர்களுக்கு நன்றி, 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. சொல்லுங்க மேம். ஏப்ரல் 4 உங்க செஷன் வேர்ல்டு பீஸ்ல வரேங்க மேம். சனிக்கிழமை எக்ஸாம் எதுவும் இல்லையா? இல்ல. சரி, உங்க நம்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.